மெல்லிய தென்னங்கீற்றாக அந்த இசை அனைவரையும் ஆட்கொண்டது. நிறைய பாடல்கள் அரவிந்திற்கும் பூரணிக்கும் பிடித்தமானவை. ஒவ்வொரு முறையும் இருவர் கைகளும் இணைந்து அழுத்திக் கொண்டன. ஓர பார்வை பார்த்து விழியால் மொழி பேசினர். அவை அனைத்தையும் போட்டோவிலும் வீடியோவிலுமாக பதிந்து கொண்டிருந்தனர் புகைப்படக்காரர். அந்த சில படங்களை மட்டுமே தனியே பிரிண்ட் போட்டு தனியாக ஒரு ஆல்பத்தில் இட்டு திருமண பரிசாக தர எண்ணி இருந்தார். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்ற பாடல் வர அரவிந்த் பூரணியையே பார்த்திருந்தான். அவள் சிவந்து தலை குனிந்தாள். மௌனமான நேரம் இளம் மனதில் என்ன பாரம் என பாட பூரணி அரவிந்தை ஓரப்பார்வை பார்த்திருந்தாள். அவள் கைகளை தனக்குள் அடக்கி கொண்டு இருவரும் அந்த பாடலை ரசித்து கொண்டிருந்தனர். இப்படியாக மனது கிளர்ந்து இருவர் மனநிலையும் தவித்திருந்தது. சாப்பிட்டு முடிந்து அரவிந்த் வீட்டிற்கு திரும்பினர். சுசியும் கார்த்திக்கும் கூட வந்திருந்தனர். அவளை உடைமாற்றி லேசாக அலங்கரித்து மேலே கொண்டு விட்டனர் கல்யாணியும் சுசியும். பூரணிக்கு பயம், படபடப்பு. சுசி என்றாள். என்னக்கா இந்த பயம்? உள்ள இருக்கிறது உன்னோட அரவிந்த். அதை மட்டும் நினைச்சுட்டு போ, பயம் போயிடும் என்றாள் பக்குவமாக. பூரணி மேலே சென்ற அதே நேரத்தில் அங்கே வெளியே திறந்த வெளி பால்கனியில் சங்கர் அரவிந்திடம் ஆழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அரவிந்த், நான் சிலது பேசலாமா? என்னமாம்மா நீங்க இப்படியெல்லாம் கேட்டுட்டு சொல்லுங்க என்றான். அவர் அவனை பார்க்காது நிலவை பார்த்தபடி, அரவிந்த், நீ சின்ன பையன் இல்லை, எல்லாம் தெரிந்தவன். வாழ்க்கை உனக்கு கற்றுத்தந்த பாடங்கள் உன்னை மெருகேற்றி இருக்கு. ஆனாலும் பூரணி நிலைமை சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்றாலும் பார்த்து நடந்துக்கப்பா. அவ ஒரு சுகமும் படலை. நிறைய துன்பங்கள் காயங்கள் பட்டு அவன் மனசு துவண்டு போயிருக்கும். முதல்ல அவன் மனசை வென்று பின் என்று கூச்சத்தோடு நிறுத்தினார். புரியுது மாமா, நான் பார்த்து நடந்துப்பேன், ப்ராமிஸ் என்றான். இல்லை அவசரப்பட்டு என்றார். இல்லை மாமா, எனக்கு புரியுது. எனக்கு ஒரு அவசரமும் இல்லை. எனக்கு பூரணி கிடைச்சதே இப்போதைக்கு போதும். பெரிய நிம்மதி. மிச்சம் எல்லாம் நாள் இருக்குமாம்மா என்றான் சிறு புன்னகையுடன். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ அரவிந்த், ஆல் தி பெஸ்ட் என்று கீழே சென்று விட்டார். வெளியே மெல்லிய மலைச்சாரல் பெய்து கொண்டிருந்தது. ஜன்னல் வழியே உள்ளே நுழைந்த குளிர்ந்த காற்று அந்த அறைக்குள் இருந்த மல்லிகை பூக்களின் வாசனையையே இன்னும் அடர்த்தியாக்கியது. அறையின் நடுவே இருந்த படுக்கை ரோஜா இதழ்களாலும் மல்லிகை சரங்களாலும் சொர்க்கம் போல் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அரவிந்த் தன் பட்டு வேட்டியும் சட்டையையும் தளர்த்திவிட்டு ஜன்னல் அருகே நின்று வெளியே பளபளக்கும் இரவை பார்த்து கொண்டிருந்தான். கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டது. அரவிந்த் திரும்பி பார்த்தான். அங்கே கையில் ஒரு வெள்ளி டம்ளரில் சூடான பாலோடு நின்று கொண்டிருந்தாள் பூரணி. அவளது முகத்தில் ஒரு புதுமண பெண்ணுக்கே உரிய வெக்கமும் அச்சமும், அதே சமயம் தன் காதலனை அடைய போகும் ஆவலும் கலந்திருந்தது. அடர் சிவப்பு நிற பட்டுப்புடவை அவளது மேனிக்கு அத்தனை பொருத்தமாக இருந்தது. தலை நிறைய மல்லிகைப்பூ, கழுத்தில் அரவிந்த் கட்டிய மாங்கல்யம் மின்னியது. அரவிந்த் அவளையே கண் இமைக்காமல் பார்த்தான். அவள் அருகில் வந்த அரவிந்த், பூமா என்றான் ஆசையாக. அவள் வணங்க முற்பட, வேண்டாம் பூமா, இதெல்லாம் வேண்டாம். நாம முதல்ல நம்ம மனசு புரிஞ்சுப்போம். நீ எனக்கு கிடைச்சிருக்க, அதுவே எனக்கு போதும் என்றான் ஆதூரமாக அணைத்தபடி. இருவரும் அங்கே கேட்ட பாட்டுக்கு விளைவாக கிளர்த்திருந்தனர். அடுத்தவர் மனது போல் நடப்போம் என்று எண்ணி வளாவில் இருந்தனர். அவளை மெல்ல அணைத்தபடி மெத்தையில் படுத்திருந்தான். அவளும்
அவனை ஒன்றியபடியே படுத்திருந்தாள். மதியம் இருந்த தயக்கம் இப்பொழுது அவளிடம் இல்லை. மெல்ல இருவர் கண்ணும் கலக்க அதில் மற்றவருக்கு இருந்த செய்தியை இருவரும் படிக்க அங்கே காதலும் ஊடலும் ஆசையும். என்ன அப்படி பார்க்குறீங்க அமீன் என்று மெல்லிய குரலில் கேட்டாள் பூரணி. அவளது குரலில் இருந்த நடுக்கம் அவளது பதற்றத்தை காட்டியது. என் தேவதையை நான் பார்க்காமல் யாரை நான் பார்ப்பாங்களா பொம்ஸ் என்று சிரித்து கொண்டே அவளை நோக்கி நெருங்கி, அரவிந்த். பொம்ஸ் என்ற அந்த செல்ல பெயர் அவளுக்குள் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. இந்த உலகத்திலேயே அவளை அப்படி அழைக்க அரவிந்துக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. அதே போல் அவனை அவின் என்று அழைக்கும் உரிமை அவளுக்கு மட்டுமே. பூரணி பாலை மேசை மேல் வைத்துவிட்டு தலை குனிந்து நின்றாள். அரவிந்த் அவள் அருகே வந்து அவளது மென்மையான கைகளை பற்றி கொண்டான். அவளது கைகள் சில்லென்று குளிர்ந்திருந்தன. ஏன் இவ்வளவு பதற்றம் பொம்ஸ்? நாம் இருவர் இன்று நேற்று பழகியவர்களா? எத்தனை வருடங்களாக ஒருவரை ஒருவர் முழுமையாக தெரிந்தவர்தானே என்று அன்போடு கேட்டான். அது அது வந்து காதல் வேற, இந்த தருணம் வேற அவின். எனக்கு ஏனோ இதயம் ரொம்ப வேகமா துடிக்குது என்றாள் பூரணி. அவனது மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டு அரவிந்த் அவளை தன் பலத்த கரங்களால் அணைத்து கொண்டான். அவளது பட்டுப்புடவையின் வாசனையும் மல்லிகை பூவின் நறுமணமும் அவளது உடலின் வெண்மையும் அவனை ஏதோ செய்தது. அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். பொம்ஸ், உன்னை என் மனைவியாக பார்ப்பது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எனக்கும் தான் அவின். இன்னைக்கு அது நடந்துடுச்சு என்று கண்களில் ஆனந்த கண்ணீருடன் சொன்னாள் பூரணி. ஹே, அழக்கூடாது என்று அவளது கண்ணீரை தன் இதழ்களால் துடைத்தான் அரவிந்த். இந்த தொடுதல் பூரணியை நடுங்க செய்தது. அரவிந்த் மெதுவாக அவளது காதோரம் குனிந்து, இனிமேல் அழுகைக்கு இங்க இடமில்லை. இந்த அவின் உன்னை எப்படி பார்த்துக்க போறான்னு மட்டும் பாரு என்று கூறி அவளது பட்டுப்புடவையின் முந்தானியை மெதுவாக விளக்கினான். அவளது இடுப்பில் அவனது விரல்கள் பட்டபோது பூரணி சிலிர்த்து போனாள். அவின் என்று முணங்கினாள். சொல்லு பொம்ஸ் என்றபடி அவளது இதழ்களில் தன் இதழ்களை பதித்தான். அது ஒரு நீண்ட ஆழமான காதலின் தாகம் தீர்க்கும் முத்தமாக இருந்தது. இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. அறையின் விளக்குகள் அணைக்கப்பட்டு இரவு இருளில் மென்மையில் அவர்களின் காதல் காவியம் அரங்கேற தொடங்கியது. மறுநாள் காலை சூரியனின் கதிர்கள் ஜன்னல் திரைசீலைகளை துளைத்து கொண்டு படுக்கையில் விழுந்தன. பூரணி முதலில் கண் விழித்தாள். அவளது உடல் முழுவதும் ஒரு புதிய சுகமான வலி இருந்தது. அரவிந்த் மார்பில் தலை சாய்த்து அவனது ஒரு கை அவளது இடுப்பை வளைத்து பிடித்திருக்க அவள் உறங்கிக் கொண்டு இருந்தாள். அவள் மெதுவாக அவனது முகத்தை பார்த்தாள். தூக்கத்தில் அவன் எவ்வளவு அழகாக ஒரு குழந்தையைப் போல் இருக்கிறான். அவளது கைகள் அவனது நெற்றி முடியை ஒதுக்கிவிட்டன. காலை வணக்கம் என் அருமை பூம்ஸ் என்று கண்கள் மூடிக்கொண்டே அரவிந்த் பேசவும் பூரணி திடுக்கிட்டாள். நீங்க தூங்கலையாவின்? என் பக்கத்துல இவ்வளவு அழகான டிசைன் இருக்கும்போது எனக்கு எப்படி தூக்கம் வரும் என்று அவளை மேலும் தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். சீக்கிரம் விடுங்க அவின், கீழே அத்தா இருப்பாங்க, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்றாள் பூரணி அவனது பிடியில் இருந்து விடுபட முயன்றபடி. அம்மா பார்த்துப்பாங்க பொம்ஸ். முடியாது மிஸ்டர் அரவிந்த், நான் குளிக்க போறேன் என்று எழுந்து ஓடினாள் பூரணி. அவளது பின் அழகையே ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அரவிந்த். மதியம் பூரணியின் தங்கை சுசியின் வீட்டிலிருந்து போன் வந்தது. சுசியின் கணவன் கார்த்திக் மிகவும் நல்லவர்.
பூரணியின் அம்மா லட்சுமி இப்பொழுது சுசியின் வீட்டில்தான் இருக்கிறார். அக்கா, எப்படி இருக்கீங்க என்று உற்சாகமாக கேட்டாள் சுசி. நான் நல்லா இருக்கேன் சுசி. அம்மா எப்படி இருக்காங்க? கார்த்திக் ஆஃபீஸ் போயிட்டாரா என்று கேட்டாள் பூரணி. அம்மா நல்லா இருக்காங்க அக்கா. கார்த்தி இப்போதான் ஆஃபீஸ் கிளம்புனாரு. மாப்பிள்ளை உங்களை நல்லா பார்த்துக்கிறாரா இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுன்னு ஓடிட்டாரா என்று கிண்டல் செய்தாள் சுசி. அடிப்பாவி, உங்க மாப்பிள்ளைய பத்தி உனக்கு தெரியாதா? என்ன கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிறாரு என்று வெட்கப்பட்டாள் பூரணி. அப்பொழுது போனை லட்சுமி அம்மா வாங்கினார். பூர்ணிமா, அரவிந்த் உன்னை நல்லா பார்த்துப்பான், எனக்கு தெரியும். ஆனால் நீயும் அவனுக்கு ஒரு நல்ல மனைவியா அவனோட கஷ்ட நஷ்டங்களை துணையா இருக்கணும். சரிம்மா, நீங்க உடம்ப பார்த்துக்கங்க என்று போனை வைத்தாள் பூரணி. அப்பொழுது பின்னால் வந்து அவளை கட்டி கொண்டான் அரவிந்த். யாரது? என் மாமியா? என் பூம்ஸை பத்திரமா பார்த்துக்க சொன்னாங்களா? ஆமா அவின், உங்களை நல்லா பார்த்துக்க சொன்னாங்க என்று அவன் முகத்தோடு முகம் சேர்த்தாள் பூரணி. அன்று மாலை அரவிந்தின் வீட்டிற்கு ஸ்ரீனி வந்தார். என்னடா அரவிந்த், கல்யாணம் முடிஞ்சதும் ஆஃபீஸ் பக்கமே வரதில்லைன்னு முடிவு பண்ணிட்டியா என்று சிரித்து கொண்டே உள்ளே நுழைந்தார் ஸ்ரீனி. வாங்க ஸ்ரீனி அண்ணா என்று பூரணி காப்பியோட வந்தாள். வாமா பூரணி, இவனை பற்றி எனக்கு தெரியும். நீயாவது இவனை ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வரணும். புதுசாக ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு இன்டீரியர் டிசைன் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம சீஃப் டிசைனர் பூரணி நினச்சா மட்டும்தான் அதை சாதிக்க முடியும் என்றார் ஸ்ரீனி. நிச்சயமாண்ணா, நாளையிலிருந்து நான் ஆஃபீஸ் வரேன் என்றாள் பூரணி உறுதியோடு. என் பூம்ஸ் நினைச்சா முடியாதது எதுவும் இல்லை என்றான் அரவிந்த் பெருமையாக. ஸ்ரீனி சிரித்து கொண்டே, சரிடா, உங்கள் ரொமான்ஸுக்கு நடுவில் நான் வில்லனாக இருக்க விரும்பல. நான் கிளம்புறேன். நாளைக்கு காலையில் ஆஃபீஸில் மீட் பண்ணுவோம் என்று விடை பெற்றார். பூரணி அதிகாலையிலே எழுந்து குளித்து மடிசார் பாணியில் ஒரு மெல்லிய காட்டன் புடவை உடுத்தி நெற்றியில் குங்குமம் துளக்க சமையலறைக்குள் நுழைந்தாள். அங்கே அவளது மாமியார் ஜானகி காப்பி போட்டு கொண்டு இருந்தார். என்னம்மா பூரணி, அதுக்குள்ளே எழுந்துட்ட? நல்லா தூங்க வேண்டியது தானே என்று அன்போடு கேட்டார் ஜானகி. இல்லாத, பழகிடுச்சு. மாமாவுக்கு ஃபில்டர் காப்பி டைமுக்கு வேணும்ல என்று சிரித்தாள் பூரணி. அதற்குள் அங்கே வந்த அரவிந்தின் அப்பா ரகுநந்தன், பாத்தியா ஜானகி, என் மருமகள் என் மேலே எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு. நீயாவது எனக்கு டைமுக்கு காப்பி தரதாவது என்று கிண்டல் அடித்தார். ஆமாங்க, உங்களுக்கு வக்காலத்து வாங்க மருமகள் வந்துட்டா, உடனே என்ன குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க என்று ஜானகி செல்லமாக சலித்து கொள்ள அந்த இடமே குடும்பத்தின் பாசமலையில் நனைந்தது. அப்பொழுது மாடி படிக்கட்டுகளில் சோம்பல் முறித்தபடி இறங்கி வந்தான் அரவிந்த். கலைந்த தலைமுடி, டிஷர்ட், ட்ராக் பேண்ட் என அவனது தோற்றமே பூரணியின் நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு ராகத்தை மீட்டியது. கல்லூரி காலத்தில் இதே போல் கலைந்த முடியுடன் அவன் பைக் ஓட்டி வந்த நாட்கள் அவளது நினைவலைகளில் சட்டென்று வந்து போனது. என்னப்பா, இப்பதான் தூக்கம் முழிப்பாரோ என்று ரகுநந்தன் கேட்க, அப்பா, நைட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா என்று அரவிந்த் பூரணியை ஓரக்கண்ணால் பார்த்து குறும்புடன் சொல்ல, பூரணி வெக்கத்தில் காப்பி கப்பை மாமாவின் கையில் திணித்துவிட்டு சமையலறைக்குள் ஓடினாள். அதே நேரத்தில் சுசியின் வீட்டில் ஒரு நிசப்தமான சோகம் நிலவியது. லட்சுமி அம்மா சோஃபாவில் அமர்ந்து பூமாலை தொடுத்து கொண்டிருக்க, சுசி பூஜை அறையில் கண்களை மூடி தீவிரமாக வேண்டிக் கொண்டிருந்தாள். அவள் கணவன் கார்த்திக் வங்கியில் மேலாளராக பணிபுரிபவன் கிளம்ப தயாராகி கீழே வந்தான். அவனது முகத்திலும் ஒரு ஏக்கம் மறைந்திருந்தது. திருமணமாகி சில வருடங்கள் ஆகியும் இன்னும் ஒரு குழந்தை செல்வம் அவர்களுக்கு வாய்க்கவில்லை. சுசி, டைம் ஆயிடுச்சு, டிஃபன் வைமா
என்று கார்த்திக் அழைக்க சுசி கண்களை துடைத்து கொண்டு வெளியே வந்தாள். அவளை பார்த்த லட்சுமி அம்மாவின் நெஞ்சு உருகியது. தன் மூத்த மகள் பூரணி எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகு கணவனை இழந்து 10 வருடங்கள் தவித்து பின் இன்று தன் கல்லூரி காதலன் அரவிந்துடன் ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறாள். ஆனால் இளைய மகள் சுசிக்கு இன்னும் ஒரு மழலை செல்வம் இல்லையே என்பதுதான் தாயின் இப்போதைய ஆக பெரிய வேதனை. சுசி, கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க 2 பேரும் இந்த வாரம் ஒரு முறை டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடுங்க என்றார் லட்சுமி மெதுவாக. பார்க்கலாமா என்று சுசி பெருமூச்சு விட்டாள். கார்த்திக் அவளது கையை மென்மையாக பற்றி, சுசி, அம்மா சொல்றது சரிதான். பேங்க்ல இந்த வாரம் லோன் ஆடிட் முடியட்டும், நாம நல்ல ஹாஸ்பிட்டலா போகலாம். நீ மனசு போட்டு குழப்பிக்காத என்று ஆறுதல் கூறினான். கார்த்திக்கின் இந்த அன்பான துணையும் கவனிப்பும் தான் சுசியை தாங்கி பிடித்திருந்தது. இங்கே அரவிந்தின் அறையில் பூரணி பீரோவை திறந்து புடவைகளை அடுக்கி கொண்டு இருந்தாள். குளித்துவிட்டு வந்த அரவிந்த் ஈர துண்டால் தலையை துவட்டியபடியே அவளுக்கு பின்னால் வந்து நின்றான். மெதுவாக அவளது இடுப்பில் தன் கைகளை வளைத்து அவளது தன் மார்போடு சேர்த்து கொண்டான். அவின், என்னது? அத்தை மாமா கீழே இருக்காங்க, யாராவது வந்துட போறாங்க, விடுங்க என்று பூரணி படபடத்தாள். யாரும் வரமாட்டாங்க பூம்ஸ், வந்தாலும் கதவு பூட்டி இருக்கு. என் மனைவியை நான் அணைக்கிறது யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் என்று அவளது கழுத்து வளைவில் தன் முகத்தை புதைத்தான். அவனது ஈரமான தலைமுடி அவளது தோள்களில் பட்டு அவளை சிலிர்க்க வைத்தது. அவின், ப்ளீஸ் என்று அவனது மார்பில் கை வைத்து தள்ள முயன்றாள். ஆனால் அவளது குரலில் இருந்த நடுக்கம் அவளது சரணாகதியையே காட்டியது. அரவிந்த் அவளை தன் பக்கமாக திருப்பி அவளது முகத்தை இரு கைகளாலும் ஏந்தினான். 10 வருஷம் உன்னை தொலைச்சிட்டு நான் பட்ட நரகம் எனக்கு தான் தெரியும் பூம்ஸ். இனி ஒரு நொடி கூட உன்னை என்னிடம் இருந்து பிரிக்க முடியாது என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினான். பூரணியின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அவளது கடந்த கால துயரங்கள் அனைத்தையும் இந்த ஒருவனின் அன்பு அப்படியே துடைத்து எரிந்து விட்டது. எனக்கும் அப்படிதான் அவின். இந்த நிமிஷம் நான் உயிரோடு இருக்கேன்னா அது உங்களால் மட்டும்தான் என்றாள். அப்படியா? அப்போ இந்த அவினுக்கு ஒரு கிஃப்ட் கொடு என்று தன் இதழ்களை குவியாக்கினான். பூரணி செல்லமாக அவனது நெஞ்சில் அடித்துவிட்டு அவனது இதழ்களில் தன் இதழை பதித்தாள். அது மென்மையான ஆழமான காதலின் முத்திரையாக மாறியது. அரவிந்த், பூரணி, நீங்க 2 பேரும் நாளைக்கு மதுரைக்கு கிளம்புறீங்க என்றார் ரகுநந்தன் இரவு உணவின் போது. தன் அம்மா அப்பாவிடம், நாங்க மதுரைக்கு போறோம், அங்க மீனாட்சி அம்மன் பார்த்துட்டு நேர்த்தி கடனை முடிச்சிட்டு வரோம். ஜானகி உடனே, ஆமா அரவிந்த், நீ சொன்னல, சரிப்பா, போயிட்டு வாங்க என்று சொல்லி வழி அனுப்பினார். பூரணி, பத்திரமா பார்த்துக்கப்பா என்று சொன்னதும் மாமியாரும் மாமாவும் தன் மீது வைத்திருக்கும் அன்பு அவளை மேசிருக்க வைத்தது. சரிங்க மாமா, நாங்கள் நாளைக்கே கிளம்புறோம் என்றாள் பூரணி. மறுநாள் காலை அரவிந்தின் கார் மதுரை நோக்கி பறந்தது. அரவிந்த் டிரைவிங் சீட்டில் இருக்க அருகில் பூரணி அமர்ந்திருந்தாள். FM மியூசிக் மலரே மௌனமா பாடல் மென்மையாக ஒழித்து கொண்டிருந்தது. அரவிந்த் இடது கையால் ஸ்டேரிங்கை பிடித்து கொண்டு வலது கையால் பூரணியின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டான். என்ன பூம்ஸ், மதுரைக்கு போறது சந்தோஷமா இருக்கா? ரொம்ப அவின், உங்க கூட இப்படி லாங் டிரைவ் போறது என் காலேஜ் காலத்து கனவு இன்னைக்கு நிஜமாயிடுச்சு என்று அவனது தோளில் தலை சாய்த்து கொண்டாள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பிரம்மாண்டமான கோபுரங்களும் 1000 கால் மண்டபத்தின் சிற்பங்களும் ஆன்மீக அதிர்வை ஏற்படுத்தின.
பூரணி மஞ்சள் நிற பட்டுப்புடவையில் கையில் அர்ச்சனை தட்டோடு அரவிந்தின் கையை பிடித்துக்கொண்டு உள்ளே நடந்தாள். சுற்றிலும் கூட்டம் இருந்தாலும் அவர்கள் இருவரின் உலகம் தனி உலகமாக இருந்தது. அம்மன் சன்னதியின் முன் நின்றபோது கற்பூர ஆராதனை காட்டப்பட்டது. மீனாட்சி அம்மனின் அந்த தெய்வீக முகத்தை பார்த்ததும் பூரணியின் கண்கள் தானாக கசிந்தன. தன் வாழ்க்கையில் சந்தித்த அத்தனை புயல்களையும் கடந்து இன்று தன் காதலனின் கைப்பிடித்து இந்த சன்னதியில் நிற்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. அரவிந்த் அவளது நேர்த்திக்கடன் தாலியை அர்ச்சகரிடம் கொடுத்தான். அம்மனின் பாதத்தில் வைத்து பூஜித்து கொடுக்கப்பட்ட அந்த தாலியை அரவிந்த் பூரணியின் கழுத்தில் இருந்த மாங்கல்யத்தோடு சேர்த்து மீண்டும் ஒரு முறை அம்மன் சாட்சியாக தொட்டு கும்பிட்டான். பூம்ஸ், இனிமே உனக்கு எந்த குறையும் வராது. அந்த மீனாட்சியே நம்ம கைவிட மாட்டாள் என்று அவளது நெற்றியில் விபூதி குங்குமம் இட்டுவிட்டான் அரவிந்த். கோவில் பிரகாரத்தில் அமர்ந்திருந்த போது பூரணி மனமுருகி வேண்டிக் கொண்டாள். தாயே மீனாட்சி, என் வாழ்க்கைதான் இவ்வளவு போராட்டமாகி அப்புறம் நல்லபடியா அமைஞ்சிருக்கு. ஆனா என் தங்க சுசிக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாயே, அவங்க படுற தவிப்ப தீர்த்து வை என்று வேண்டினாள். மதுரையின் புகழ்பெற்ற ஒரு ஹோட்டலில் சொகுசு அறையில் அவர்கள் தங்கியிருந்தனர். ஜன்னல் வழியே பார்த்தால் மதுரை நகரின் விளக்கு வெளிச்சமும் தூரத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரமும் தெரிந்தது. பூரணி குளித்துவிட்டு ஒரு மெல்லிய இளஞ்சிவப்பு நிற நைட்டியில் வெளியே வந்தாள். அவளது கூந்தலில் இருந்து சொட்டிய நீர்த்துளிகள் அவளது உடலை நனைத்திருந்தன. அரவிந்த் படுக்கையில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தவன் அவளது தோற்றத்தை கண்டதும் அப்படியே உறைந்து போனான். லேப்டாப்பை மூடிவிட்டு மெதுவாக எழுந்தான். பூம்ஸ், அவனது குரலில் காமமும் காதலும் இழைந்திருந்தது. அவின், தூங்கலாம் வாங்க, டயர்டா இருக்கு என்று பொய்க்கோபம் காட்டினாள். டயர்டா? இந்த அரவிந்துக்கு டயர்டுன்ற வார்த்தையே தெரியாது என்று அவளை அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு படுக்கைக்கு சென்றான். பூரணி அவனது கழுத்தை கட்டி கொண்டாள். அரவிந்த் அவளை படுக்கையில் கிடத்தி அவளது மேல் படர்ந்தான். அவளது முகமெங்கும் அவனது இதழ்கள் முத்தமழை பொழிந்தன. அவளது உடலின் வளைவு நெளிவுகளை அவனது கைகள் ஆராய்ந்தன. அவின், நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா என்று மூச்சரிக்கை கேட்டாள் பூரணி. எனக்கு தெரியும் பூம்ஸ், ஆனா அதை விட அதிகமா நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறி அவளது மெல்லிய நைட்டியின் முடிச்சுகளை அவள்தான். அந்த மதுரையின் குளிர் இரவில் இரு உடல்களும் ஆன்மாவும் ஒன்றாக கலந்து தங்களின் உண்மையான தேனிலவை கொண்டாடினார்கள். மதுரையின் விடியல் பறவைகளின் ஒளியோடும் தூரத்து மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து கசிந்து வந்த மங்கள இசையோடும் பிறந்தது. அறையின் ஜன்னல் திரைசீலைகளின் வழியே புகுந்த மெல்லிய சூரிய வெளிச்சம் படுக்கையின் மேல் படர்ந்திருந்தது. பூரணி அரவிந்தின் மார்பில் தன் முகம் புதைத்து அவனது வலது கைத்தளத்திற்குள் அடங்கியபடி நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் நேற்றைய இரவின் தீராத காதலின் மிச்சமும் ஒரு முழுமையான பெண்ணின் திருப்தியும் அப்பட்டமாக தெரிந்தன. அரவிந்த் எப்போதோ கண் விழித்து விட்டான். தன் கைகளுக்குள் பொக்கிஷமாய் சுருண்டிருக்கும் தன் பூம்சியே கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவளது நெற்றியில் விழுந்த சிறு கூந்தல் இலையை மிக மென்மையாக அவள் தூக்கம் கலைந்து விடாதபடி ஒதுக்கிவிட்டான். 10 வருட பிரிவு, ஏக்கங்கள், வலிகள் எல்லாவற்றையும் நேற்றைய இரவு அப்படியே துடைத்தெறிந்து விட்டது போல் இருந்தது. பூம்ஸ் என்று அவளது காதோரம் மெதுவாக முணுமுணுத்தான். அவளது உடம்பின் ஒரு சிறு சிலிர்ப்பு ஓடியது. கண்களை மெல்ல திறந்து அவனது கள்ளத்தனம் நிறைந்த கண்களை பார்த்தாள். சட்டென்று நேற்றைய நினைவுகள் வர முகத்தில் வெட்கம் சூடேற அவனது நெஞ்சுக்குள் இன்னும் ஆழமாய் முகத்தை மறைத்து கொண்டாள்.
என்ன, என் பொண்டாட்டிக்கு விடிஞ்ச உடனே இவ்வளவு வெக்கம்? நேத்து ராத்திரி எல்லாம் என்று அரவிந்த் இழுக்க, அவின் ப்ளீஸ் பேசாதீங்க என்று அவனது வாயை தன் பிஞ்சு கரங்களால் மூடினாள் பூரணி. அரவிந்த் அவளது கையை தன் இதழ்களால் முத்தமிட்டு விளக்கினான். உண்மையதானே பூம்ஸ் சொன்னேன். இன்னைக்கு நாம சென்னைக்கு கிளம்பணும். ஆனா எனக்கு இங்கேயே இன்னும் சில நாள் உன்னோட இப்படியே இருக்கணும் போல இருக்கு என்று அவளது இடுப்பை இன்னும் இறுக்கினான். மாமாவும் அத்தையும் நமக்காக காத்து இருப்பாங்க அவின். அப்புறம் சுசி வேற ஃபோன் பண்ணுவா, கிளம்பலாம் என்று அவனிடமிருந்து தப்பிக்க முயன்றாள் பூரணி. சரி, ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த அவினுக்கு ஒரு குட் மார்னிங் கிஸ் வேணுமே என்று தன் கன்னத்தை காட்டினான். பூரணி சட்டென்று அவனது உதட்டிலேயே ஒரு அழுத்தமான முத்தத்தை கொடுத்துவிட்டு படுக்கையை விட்டு எழுந்து பாத்ரூமுக்குள் ஓடினாள். அவளது அழகை ரசித்தபடி படுக்கையில் விழுந்து சிரித்தான் அரவிந்த். மாலை வேளையில் அரவிந்தின் கார் சென்னை பங்களாவிற்குள் நுழைந்தது. வாசலிலேயே ஜானகி அம்மாவும் ரகுநந்தன் மாமாவும் காத்து கொண்டு இருந்தனர். வாங்கடா, மீனாட்சி அம்மன் தரிசனம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? நேத்தி கடன் செலுத்தியாச்சா பூரணி என்று ஜானகி பாசத்தோடு கேட்டார். எல்லாம் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது அத்தை. அம்மா நமக்கு முழு ஆசிர்வாதமும் தந்துட்டாங்க என்று ஜானகியின் காலில் விழுந்து ஆசி வாங்கினாள் பூரணி. அரவிந்தும் தன் பெற்றோரின் காலில் விழுந்து ஆசி பெற்றான். அதே நேரத்தில் பூரணி தன் கைப்பையிலிருந்து மதுரை மீனாட்சி அம்மன் பிரசாத குங்குமத்தை மல்லிகை பூவையும் எடுத்து பத்திரப்படுத்தினாள். அதை தன் தங்கை சுசிக்கும் அம்மா லட்சுமிக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. மறுநாள் காலை பூரணி அரவிந்திடம் அனுமதி பெற்று கொண்டு தன் அம்மா இருக்கும் சுசியின் வீட்டிற்கு சென்றாள். அரவிந்த் அவளை காரில் கொண்டு வந்து விட்டுவிட்டு, மதியானா உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் பொம்ஸ் என்று கூறி அவளது கையை அமுக்கிவிட்டு சென்றான். உள்ளே நுழைந்த பூரணியை கண்டதும் லட்சுமி அம்மாவின் முகத்தில் 1000 வாட்ஸ் வெளிச்சம். வா பூர்ணிமா, எப்படி இருக்க? மதுரை பயணம் எல்லாம் நல்லபடியா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்ததுமா. இந்தா மீனாட்சி அம்மன் குங்குமம் என்று தாயின் நெற்றியில் வைத்தாள். அப்பொழுது சுசி சமையலறையிலிருந்து வெளியே வந்தாள். அவளது முகம் சற்றே வாடி இருந்தது. அக்காவிடம் புன்னகைத்தாலும் அவளது கண்களில் ஏதோ ஒரு தவிப்பு இருந்தது. சுசி, இந்தா அம்மன் பிரசாதம், இதை தினமும் நெத்தியில் வச்சுக்கோ. மீனாட்சி அம்மா உனக்கு சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியை தருவாள் என்று பூரணி பாசத்தோடு சுசியின் தலையை வருடினாள். சுசி அக்காவை கட்டிக்கொண்டு, அக்கா, கார்த்திக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் ஒரு விசேஷமும் இல்லை. பேங்க்ல கார்த்திக்கே ஒர்க் ப்ரெஷர் வேற அதிகமாயிடுச்சு. எனக்கு மனசே சரியில்லைக்கா என்று அழத் தொடங்கினாள். லட்சுமி அம்மா தூரத்தில் நின்று கொண்டு தன் இளைய மகளின் கண்ணீரை பார்த்து நெஞ்சடைத்து நின்றார். சுசி, அழாதடா. கார்த்திக் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? பேங்க் மேனேஜர் வேலைனா கொஞ்சம் டென்ஷன் இருக்க தான் செய்யும். நீங்கள் 2 பேரும் இந்த வாரம் ஒரு நல்ல டாக்டராக பார்க்க போறீங்க, அவ்வளவுதானே? எனக்காக நீ கவலைப்படாமல் இருக்கணும் என்று பூரணி அவளுக்கு தைரியம் கூறினாள். இரவு கார்த்திக் வங்கியிலிருந்து வீடு திரும்பிய போது மிகவும் சோர்வாக இருந்தான். லோன், ஆடிட், டார்கெட் என வங்கி பணிகள் அவனை உறிஞ்சி இருந்தன. ஆனாலும் வீட்டுக்குள் நுழைந்ததும் தன் மனைவி சுசியின் முகத்தை பார்த்து புன்னகைக்க தவறவில்லை. சுசி, ரொம்ப பசிக்குதுடா, இன்னைக்கு பேங்க்ல ஒரே மீட்டிங் என்றபடி சோஃபாவில் அமர்ந்தான். சுசி அவனுக்கு தண்ணீரை கொடுத்துவிட்டு அவனது தோள்களை மெதுவாக பிடித்து விட்டாள். கார்த்திக், இன்னைக்கு அக்கா வந்திருந்தாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் பிரசாதம் கொடுத்தாங்க. அப்புறம் நாம் இந்த சனிக்கிழமை டாக்டரை பார்க்க போகலாம்னு சொன்னாங்க என்றாள் தாழ்ந்த குரலில். கார்த்திக் அவளது கையை பற்றி தன் மடியில் வைத்து கொண்டான். சுசி, நீ இதை பற்றியே நினச்சி உன்னை நீயே வருத்திக்காத.
பேங்க் வேலையில எனக்கு எத்தனையோ சவால்கள் இருக்கு. ஆனா வீட்டுக்கு வந்தா நீ சிரிச்ச முகத்தோட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நாம கண்டிப்பா சனிக்கிழமை போறோம். டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். கடவுள் நமக்கு கண்டிப்பா ஒரு குழந்தையை கொடுப்பார் என்றான் உறுதியான குரலில். கார்த்திக்கின் இந்த அன்பான வார்த்தைகள் சுசியின் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தன. உள்ளே படுக்கை அறையில் இதை கேட்டுக்கொண்டிருந்த லட்சுமி மருமகன் கார்த்திக்கின் குணத்தை எண்ணி மனதிற்குள் உருகி போனார். என் மகளை தாங்க ஒரு நல்ல கணவன் கிடைச்சிருக்கான். அந்த மீனாட்சி இவங்களுக்கு சீக்கிரம் ஒரு குழந்தையே கொடுத்துட்டா போதும் என்று வேண்டிக் கொண்டார்.